ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன். அதனால் அதிகம் வீடியோ போடுறதில்ல. ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், இது காலையில் வச்சாங்க. எவ்வளோ புழுதி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இப்போ இருக்கிற சைடில் வந்து மாஸ்க் இல்லாமல் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா மணல் ஏரியா இதுக்கு முன்னாடி நான் இருந்தது. இப்போ இருக்கிறது டஸ்ட் ஏரியா, வெறும் டஸ்ட்டு மண். சாம்பிள் கட்டவா அங்கே எல்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு மாஸ்க்கெலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாம் மாஸ்க்கு. இதெல்லாம் திமிர் எடுத்து போயிட்டு சில பேர் மாஸ்க் போடாமல் இருக்காங்க. நான் இப்போ பேசணுமேட்டு மாஸ்க் போடாமல் இருக்கேன். மாஸ்க் போட்டிருந்தோம் ரூமில் போயிட்டு அப்படி தொடச்சா மூக்குலேருந்து ப்ளட்டு தான் வரும். ஓகே, இவ்வளோ வேலை பார்த்து காசு தராங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்றீங்களா? காசு தந்தால் தான் ஹாப்பியாக இருப்போமே. டோட்டலாக ஒரு 8 மாதம் வேலை பார்த்துருப்போம். அதில் ஒரு 2 மாதம் சம்பளம் தான் வந்திருக்கு. இன்னும் 6 மாதத்துக்கு பெண்டிங்லாம் நிற்கிது. இப்படி இருந்தும் சம்பளம் போடலை, என் வேலைக்கு போயிட்டுன்ட்டு யோசிக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் மாறும், அந்த சேலரி கிடச்சிரும் அப்படின்ட்டு தான். ஏன்னா 6 மாதம் சேலரி அவ்வளோதான், 20,000 சும்மா கிடையாது. உங்களோட சொந்தக்காரன் யாராவது இங்கே இருக்காங்க அப்படின்னா, துபாயிலையோ வெளிநாட்டிலையோ எங்கே இருந்தாலும் சரி, அவனோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிங்க. அவன் நிலமை அங்கே என்னவோ அது உங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம், சாப்பிட்டோன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது, எப்படி சாப்பிட்றோம் சொல்ல மாட்டோம்ல. இப்போ போயிட்டு நான் லேபர்ஸ்ட்டே கேட்குறேன். ஃபேஸ் காட்ட முடியாது, ஏன்னா அவங்களாம் கம்பெனி ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அதனால பயப்படுவாங்க வீடியோனா. அதனால் ஃபேமிலின்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறேன். ஆனால் எத்தனை மாதம் சேலரி நம்மளுக்கு பெண்டிங்? நம்மளுக்கு 5 என்ன ஃபேமிலியில் நம்ப மாட்டேன்றாங்க. என்ன சொன்னாங்க? ஆனால் कितना मंथ सैलरी पेंडिंग? कौन हम लोग? 4 महीना। 4 भैया कितना मंथ आपका सैलरी पेंडिंग? मेरा 4 महीने का। 4 महीने देखो. பாருங்கள், இப்போ அத்தியாவசிய செலவு கூட கொடுக்கறதுக்கு சுச்சுவேஷன் சரியில்லை. எப்படி ஓடுதுன்னா, ஏதோ ஃப்ரெண்டுங்க இங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தான் ஏதோ ஓடிட்டுருக்கு. எப்படியோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே சுதாகரண்ணா ஒருத்தர் இருந்தார், எங்கள் ஊருக்காரரு. இன்னொருத்தர் அசோக்னு ஒருத்தர் இருந்தார். அதனால் எனக்கு ஓடிடுச்சு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா அவங்க பழப்பு அவங்கள வச்சு தான் போயிட்டுருக்கு. இங்கே எனக்கு சிம்பத்திக்கோ இல்லை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசலை. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இங்கே இருப்பாங்கள்ல, அவங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. வேறு எதுவும் இல்லை. க்ளீனிங் ப்ராசஸ்